ஒரு அழகான காட்டில் பளபளப்பான தங்க கிரீடம் அணிந்த ஒரு பெருமைமிக்க சிங்கம் வசித்து வந்தது. அது எல்லா விலங்குகளுக்கும் ராஜா என்று நம்பி உரத்த கம்பீரமான குரலில் அனைவரையும் சுற்றி வரச் சொன்னது. மற்ற விலங்குகள் பயந்து, பேசக்கூட பயந்து அதை பார்த்து கொண்டிருந்தன. ஒரு நாள் சிங்கம் அனைத்து விலங்குகளையும் ஆற்றின் அருகே ஒரு பெரிய குளத்தை தோண்ட உத்தரவிட்டது. கடுமையாக பேசியது. அடக்கமின்றி அனைவரிடமும் நடந்து கொண்டது. அதன் குரல் காட்டில் பேரொலித்தது. விலங்குகள் என்ன செய்வது என்று தெரியாமல் நடுங்கின. முடிசூட்டப்பட்ட சிங்கத்தை யாரும் வேண்டாம் என்று சொல்லத் துணியவில்லை. ஆனால் பின்னர் கருணையும் சாந்தமும் கொண்ட யானை முன்னோக்கி வந்து சிங்கத்திடம் மெதுவாக பேசியது. அது பணிவுடன் மறுத்து இவ்வளவு ஆணவமான உத்தரவை பிறப்பிப்பது சரியல்ல என்று கூறியது. யானையின் தைரியத்தைக் கண்டு மற்ற விலங்குகள் வியப்பில் ஆழ்ந்தன. கோபமடைந்த சிங்கம் கர்ஜித்து யானையை காட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேறும்படி கட்டளையிட்டது. யானை சோகமாக இருந்தாலும் தலையை நிமிர்ந்து பிடித்துக்கொண்டு நடக்கத் தொடங்கியது. பல விலங்குகள் அவரை பின்தொடர்ந்து ஒரு புதிய இடத்திற்குச் செல்ல முடிவு செய்தன. யானையும் அதன் நண்பர்களும் சேர்ந்து புதிய வீட்டை கண்டுபிடிக்க வெயில் நிறைந்த காட்டுப்பாதைகளில் பயணித்தனர். வழியில் அவர்கள் ஒருவரையொருவர் உற்சாகப்படுத்திக் கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையின் கனவுகளை பகிர்ந்து கொண்டனர். கடைசியில் அவர்கள் புதிதாக தொடங்கக்கூடிய அமைதியான காட்டை கண்டுபிடித்தனர். தங்கள் புதிய வீட்டில் விலங்குகள் ஒன்றாக ஒரு குளத்தை தோண்ட சிரித்துக்கொண்டே ஒருவருக்கொருவர் உதவின. யானை கருணையுடன் வழிநடத்தியது. விரைவில் குளம் பிரகாசமான சுத்தமான தண்ணீரால் நிரம்பியது. தாங்களாகவே குளத்தை கட்டியதில் அவர்கள் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தனர். இப்போது விலங்குகள் சூடான வெயிலின் கீழ் தங்கள் அழகான புதிய குளத்தில் விளையாடின, தண்ணீர் ஊற்றின. அவை புதிய தண்ணீரை குடித்து மகிழ்ச்சியுடன் நடனமாடின, பயமின்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. காடு சிரிப்பாலும் அமைதியாலும் நிறைந்திருந்தது. சிங்கத்தின் பழைய காட்டில் ஒரு பயங்கரமான வறட்சி ஆறுகளையும் குளங்களையும் வற்றச் செய்தது. தங்க கிரீடத்தை இன்னும் அணிந்திருந்த சிங்கம் பின்தங்கிய விலங்குகளுடன் சேர்ந்து பலவீனமடைந்தது. தாகம் எடுத்தது. தனது தவறை உணர்ந்ததும் அவன் இதயத்தில் வருத்தம் நிறைந்தது. தண்ணீர் மிச்சமில்லாமல் சிங்கம் பணிவாகவும் சோர்வாகவும் யானையின் புதிய காட்டிற்கு நடந்து சென்றது. கருணையை எதிர்பார்த்து அவர்களின் குளத்திலிருந்து தண்ணீர் குடிக்கலாமா என்று கேட்டது. அடக்கமான யானை அன்புடன் சிரித்து அவரை வரவேற்று உண்மையான நட்பை காட்டியது. சிங்கம் குனிந்து குளிர்ந்த இனிப்பான தண்ணீரை குடித்தது. கடைசியில் நன்றியுணர்வை உணர்ந்தது. மற்ற விலங்குகள் அடக்கம், கருணை மற்றும் மன்னிப்பைக் கண்டு மகிழ்ச்சியுடன் சிரித்தன. அன்றிலிருந்து அவை அனைத்தும் குளத்தையும் தங்கள் காட்டு வீட்டையும் பகிர்ந்து கொண்டு அமைதியாக வாழ்ந்தன. அடக்கம் நம்மை மகத்துவத்திற்கு உயர்த்துகிறது. அதே சமயம் ஆணவம் நம்மை ஆழமான சிக்கலில் இழுக்கிறது. இந்த கதையில் சிங்கத்தின் பெருமையும் ஆணவமும் வறட்சியையும் துக்கத்தையும் கொண்டு வந்தது. ஆனால் யானையின் அடக்கமும் கருணையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தந்தன. இதை நம் வள்ளுவர் மிக அழகாக அடக்கம் அமருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்று அன்றே சொன்னார். ஒருவரிடம் இருக்கும் அடக்கமானது அவரை உயர்த்தி இறைவனடி சேர்க்கும். அடக்கம் இல்லாத மாந்தர் வாழ்வில் பல துன்பங்களை அடைவார். Like, share, subscribe.